ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேணுகாவை விஜய் பார்த்துருக்காங்க இப்போதைக்கு. அதாவது ரேணுகா பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவங்களோட வீட்டுக்காரு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, இந்த மாதிரியான நினைவுகள் சுத்தமாக அவங்களுக்கு இல்லை. அந்த ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டதுனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி முழுசாக நம்பிட்டாங்க. ஆனால் அவங்க இறக்கலை. அந்த அடிபட்டதுனால அவங்களுக்கு மனநிலை சரியில்லாமல் இப்போதைக்கு வெளியே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம விஜய் பார்க்குறாரு. அதாவது நம்ம விஜய் வெண்பா ஒரு பலூனை வந்து கட்டி அனுப்புகிறாங்க. அது வந்து ஓடிடுது. அதை எடுத்துகிட்டு வர போகும்போது தான் அவங்கள பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சரி நீங்கள் ரேணுகா தானே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி கிளாப் பண்ணிவிட்டு சிரித்து தலையெல்லாம் சொரிச்சிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழுக்காகவும் ஒரு மாதிரியாக போட்டுட்டு இருக்கிறதுனால ஸோ இவங்கள பார்த்தாவே தெரியுது இவங்களுக்கு வந்து ஒரு மனநிலை சரியில்லாதவங்க. சரியாக இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்பாவை பார்த்திங்கன்னா இந்த ஆதவன் கடத்தி கொண்டு போயிட்டு காரில் சென்னைக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அந்த கூட இருக்கிற ருத்ராவுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மல்லி விஜய் இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்போ தான் வந்து வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டு அங்கே அந்த ஆதவனை அடித்து அவங்க கூட இருக்கிற இன்னும் நிறைய ரவுடி ஆளுங்களெல்லாம் அடித்து தூக்கி போட்டுட்டு வெண்பாவை கார் டிக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது மயங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வெண்பாவை கூட்டிகிட்டு வந்து காரில் ஏற்றின உடனே பக்கத்தில் யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகா வந்து விஜயை நீங்கள் காசு நிறைய வச்சுருக்கீங்க போல் பர்ஸில், எனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ யாருன்னு பார்த்தா தான் ரேணுகா. ஸோ என்னடா இது அப்படின்னு ஒரே பயங்கர ஷாக்கிங்கில் நம்ம விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரேணுகா நான் தான் விஜய், நான் உன்னோட வீட்டுக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல போகிறாங்க. ஆனால் ரேணுகாவுக்கு எதுவுமே விளங்காது. ஸோ விளங்குற போது நம்ம விஜய் இருப்பாங்களா இல்லை மல்லி விஜய்க்குள்ள வாழ்க்கை நடுவில் ஸோ திடீர்னு ரேணுகா வந்ததுனால மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட போகுது. என்னன்னு எப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.